சரீரமாகி சபையின் தலைவரும் ராஜ்யத்தினுடைய ராஜாவும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கொண்டு வரப்பட்டது. ஆமென். இந்த நாட்களிலே நோவாவின் வம்ச வரலாறு. நோவா வரலாறு படைத்தவர். நோவா வரலாறு படைத்தவன். நோவாவின் வம்ச வரலாறு. அல்லேலூயா. நமக்கு என்ன வரலாறோ நமக்கு தெரியல. ஒரு வம்ச வரலாறுக்கு காரணமானது நோவாவின் வம்சம் வரலாறு படைத்தது. காரணம் என்னன்னா, நோவாவுக்கு கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. விளங்குச்சா உங்களுக்கு சாராம்சம்? நோவா வரலாறு படைத்தான். அது விசுவாச வரலாறு. ஆபிரகாமுக்கு முன்னமே கீழ்ப்படிதலின் வரலாறு. தேவன் சொன்னபடியெல்லாம் செய்து முடித்தான். வரலாறு. பிழைக்கு உட்படுங்கள், உட்பட்டார்கள். வரலாறு. இந்த வரலாறுக்கெல்லாம் பின்பு நோவா வரலாறு படைத்தார் என்று ஒரே வார்த்தையில் சொல்லுகிறார். இந்த வரலாறு அவன் படைத்ததற்கு என்ன காரணமா இருக்க முடியும்? நோவாவுக்கோ கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. அவன் பெற்றுக்கொண்ட கிருபைதான் ஒரு வரலாற்றை படைக்க முடிந்தது. அல்லேலூயா. நாமும் வரலாறு படைக்கலாம். அல்லேலூயா. நம்முடைய கிருபை இயேசு. நாமும் வரலாறு படைப்போம். அல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய வேத வசன சிறப்பு அம்சங்களுக்கு கடந்து போவோம். ஆதியாகமம் 8:1 பிற்பகுதியில் தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். ஜலம் அமர்ந்தது. தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். ஜலம் அமர்ந்தது. 14ஆம் வசனம், அதே அதிகாரம் 14 நாம் வாசிக்கும் பொழுது, 2ஆம் மாதம் 27ஆம் தேதியில் ஜலம், படிங்க, 2ஆம் மாதம் 27ஆம் தேதியில் பூமி காய்ந்திருந்தது. அல்லேலூயா. தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். ஜலம் அமர்ந்தது. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. நல்லா கவனிக்கணும். உங்கள் விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த இரண்டுக்கும் இடையில் இப்போ 8, 20, 21 வசனங்களை வாசியுங்கள். தொடர்ந்து நான் உங்களுக்கு சிறப்பாக அதை விளக்கி கடந்து. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான்.
சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. இனி மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது முதற்கொண்டே எப்படி இருக்கிறது? பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. போரும் ஒரு கிருபையின் அறிவிப்பு. இங்கே ஒரு பெரிய ஒரு அறிவிப்பு, தேவனுடைய அறிவிப்பு, கிருபையின் அறிவிப்பு. நான் இனி மனுஷனை சங்கரிப்பதில்லை. Praise the Lord. 20ஆம் வசனத்தில் இப்போ 16வது வசனத்தையும் 17ஐயும் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீயும் உன்னோடே உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும், உன்னிடத்தில் இருக்கிற மிருகங்கள், ஊறும் பிராணிகள், பறவைகள் எல்லாவற்றையும் வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக கடவது என்றார். வெளியே வரவிடு. நோவா பேழைக்குள் ஏறக்குறைய 370 நாள் ஒரு வருடத்தை கடந்து உள்ளே இருந்தான். அது கடந்த கால ரட்சிப்பு என்று விளங்கிக் கொள்ளுங்க. வெளியே வா, நீயும் உன் வீட்டாரும் மிருக ஜீவன்களும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் ஃபேமிலியோட பேழைக்குட்பட்ட எல்லாவற்றோடும் வெளியே வா. அல்லேலூயா. Come out. வெளியே வா. நிகழ்கால ரட்சிப்புக்கு ஆயத்தப்படு. இனி நிகழ்கால ரட்சிப்பு. இந்த 16, 17, 18 21 வசனங்களிலே அல்லேலூயா நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 3 முக்கிய அம்சங்கள் பார்க்கிறோம். ரட்சிப்பு ஆராதனையில் முடிகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உள்ளத்துல என்ன இல்ல? அனல் இல்ல. அல்லேலூயா. இந்த பகுதி 3 பெரிய உண்மைகளை காட்டுகிறது தீர்க்க தரிசனமாய். ரட்சிப்பு ஆராதனையில் முடிகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்பு எதுல முடியணும்? ஆராதனையில முடியணும். பேழை ரட்சிப்பு, பேழை ரட்சிப்பு. பலிபீடம் நன்றியுள்ள வாழ்க்கை. பலிபீடம் நன்றியுள்ள வாழ்க்கை. நம்பர் 2, பலி இல்லாமல் தேவனிடம் செல்ல முடியாது. பலி இல்லாமல் தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியாது. பழைய ஏற்பாட்டில் மிருக பலி, புதிய ஏற்பாட்டில் இயேசுவே நித்திய பலி. ஹல்லேலூயா. 3, தேவன் நீதியிலும் கிருபையிலும் நிறைந்தவர்.
மூன்று, தேவன் நீதியிலும் கிருபையிலும் நிறைந்தவர். வெள்ளத்தில் நீதி, வானவில்லை மேகத்தில் தோன்ற பண்ணி உடன்படிக்கை பண்ணினது கிருபை, கிருபையின் உடன்படிக்கை. விளங்கிக் கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. விளங்கிக் கொள்ளீர்கள் என்று நான் விளங்குகிறேன், அறிந்து கொள்கிறேன். 21ஆம் வசனம். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். சுகந்த வாசனையை ஆண்டவர் என்ன பண்ணார்? முகர்ந்தார். அல்லேலூயா. அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? எது சுகந்த வாசனை? எடுங்க சுகந்த வாசனை. அல்லேலூயா. அவருடைய விசுவாசம், பொறுமை, காத்திருத்தல், சுகந்த வாசனை. அவருடைய விசுவாசம், கீழ்ப்படிதல், பொறுமை, தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருந்தான். நான் ஏற்கனவே சொன்னது போல ஜலம் வடிந்தது, பூமி காய்ந்தது, எல்லாம் சரிதான். இப்போ பேழையை விட்டு என்ன பண்ணிடலாம்? நாமவே என்ன பண்ணிடலாம்? வெளியே வந்து விடலாம். வெள்ளை தேவனுடைய வார்த்தை உண்டாகணும், தேவ வார்த்தை வெளிப்படணும், தேவனுடைய வார்த்தை எனக்கு வரணும். ஐ வெயிட்டிங் ஆன் தி லார்ட். தேவனுக்காய் காத்திருக்கிறேன். தேவன் வெளியே வாங்க என்று சொன்னபதா என்ன பண்ணான்? வெளியே வந்தான். தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்பார்த்து காத்திருந்தான். சுகந்த வாசனை. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருப்பது விசுவாசத்தினுடைய உச்சம். அல்லேலூயா. அது சுகந்த வாசனை. அப்போ நம்முடைய விசுவாசம் சுகந்த வாசனை, நம்முடைய கீழ்ப்படிதல் சுகந்த வாசனை. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருப்பது விசுவாசத்தின் உச்சம். அது என்ன? அது என்ன? சுகந்த வாசனை. ஆமென். அல்லேலூயா. சரி, பேழையை விட்டு வெளியே வந்தவனுடைய முதல் வேலை என்ன? பேழையை விட்டு வெளியே வந்தவனுடைய முதல் வேலை வாழ்வாதாரத்திற்கு தேவையான வசதிகளை தேடுவது எப்படி? எதிர்கால வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு வழிவகை என்ன செய்வது? ஒரு நிலம் வாங்கணும், ஒரு நல்ல கூடாரம் அமைக்கணும், வீடு கட்டணும். நல்ல நீர்வளம் புரிந்து இருக்கிற இடம் எங்கே என்று பார்க்கணும். இவைகள் அல்ல காரணம். நான் மறுபடியும் சொல்றேன், நோவா என்ன படைச்சவன்? வரலாறு படைத்தவன். நோவா வரலாறு படைக்கவில்லை. தேவன் அவனுக்கு கொடுத்த கிருபையே நோவாவை வரலாறு படைக்க வைத்தது. பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா? வேலையை விட்டு வெளியே வந்தவருடைய முதல் வேலை என்ன? வாழ்வாதாரம், ஆதாரம். என் பிள்ளைகள் மருமகளுடைய பிசிக்கல் growth, financial growth, prosperity. No, இல்லை. முதல் பலிபீடம், அல்லேலூயா. முதல் ஆராதனை,
முதல்ல தேவனுக்கு பலி, முதல்ல தேவனுக்கு நன்றி செலுத்தணும். இவைகள் எல்லாம் தானாவது என்ன பண்ணும்? வாழ்வாதாரமும் செழிப்போம், பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான ஜீவிய சிறப்பு அம்சங்களும் நற்சீர்களும் எல்லாம் செகண்டரி. முதல்ல என்ன நடக்கணும்? பலிபீடம் கட்டினான். அல்லேலூயா. முதல்ல பலிபீடம் கட்டினவன் யாரு? அந்த பெருமை யாருக்குரியது? ஆல்டர் பில்டர், கட்டினவன் நோவா. இதுக்கு முன்னாடி ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் காயேனும் ஆபேலும் காணிக்கையை கொண்டு வந்தாங்க. ஆனால் அங்கே ஒரு பலிபீடமோ ஒரு பலியையோ காணவில்லை. அது வேறொரு தளத்தில் ஆராதனை. இங்கே கிருபை பெற்றவன் முதல்ல என்ன கட்டுகிறான்? பலிபீடம் கட்டுகிறான். நீ கிருபை பெற்றவனா, கிருபை பெற்றவளா? முதலாவது தேவனுக்குரியவளை தேடுவான். அல்லேலூயா. நீ கிருபை பெற்றவனானால், கிருபை பெற்றவளானால் முதல் நோக்கம் எது? தேவனுக்குரியவைகள், ஆண்டவருக்குரியவைகள், தேவனுக்கு ஏற்றவைகள், வசனத்துக்கு ஏற்றவைகள். அல்லேலூயா. கிருபை பெற்றவன் என்ன செஞ்சான்? கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தான். அவனா அல்லது அவன் பெற்ற தேவ கிருபை செய்து முடிக்க உதவி செய்ததா என்றால் நிச்சயமாக நாம் சொல்லலாம், அவன் பெற்ற கிருபையே தேவன் சொன்ன எல்லா மாபெரும் பணியை செய்து முடிக்க உதவி செய்தது. அல்லேலூயா. அதனால் நாம் எல்லா கிருபை பெற்ற ஜனங்களா இருக்கணும். சாரல் நவரோஜி அம்மா அருமையா ஒரு பாட்டு, எனக்கு ரொம்ப அந்த பாடல் வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் தேவை கிருபை தாருமே. அப்படிங்க ஆண்டவரே, இன்னும் பணம் தேவை, இன்னும் பணம் கொடுங்க. ஆமென். இன்னும் நான் ஒரு சவரன் நகை வாங்கணும், இன்னும் ஒரு 2 பட்டு புடவை வாங்கணும், இன்னும் வஸ்திரங்கள் வாங்கணும், இன்னும் ரேஷன் மேல கூட்டு போகிற வரைக்கும் ஸ்டாக் பண்ணி வைக்கணும், இன்னும் கொஞ்சம் சம்பள உயர்வு வேணும், சம்பளம் வேணும், பணம் வேணும். அல்லேலூயா. இன்னும் தேவை, இன்னும் தேவை கிருபை தாருமே. அல்லேலூயா. அந்த வரிகளை கேட்டாவே ஒரு பிளட், ஒரு புதிய ரத்தம் உருவாகுது பாருங்க. அல்லேலூயா. இன்னும் தேவை கிருபை. நோவா, உன் செய்கைகளை எல்லாம் தேவன் சுகந்த வாசனையாய் முகர்ந்தார். ஆமென். முதல்ல பேழையிலிருந்து வெளியே வந்த நோவாவினுடைய இந்த செய்கை பெரிய ஒரு முன்மாதிரி. நோவாவின் இந்த செய்கை பெரிய ஒரு முன்மாதிரி. இப்பதான் 2வது பகுதி ஆரம்பம். என்ன பகுதி ஆரம்பம்? கடந்த கால ரட்சிப்பு, நிகழ்கால ரட்சிப்பு. நிகழ்கால ரட்சிப்பு பலிபீடத்தோடு ஆரம்பிக்கிறது, சேவையோடு ஆரம்பிக்கிறது, ஆராதனையோடு துவங்குகிறது, நன்றி செலுத்துவதோடு ஆரம்பமாகிறது. அல்லேலூயா. சுத்தமான பறவைகளிலும் மிருகங்களையும் சிலவற்றை தெரிந்து கொண்டு தேவனுக்கு பலியிட்டான். நம்முடைய பலி, ஸ்தோத்திர பலி, ஆவிக்குரிய பலி சுத்த மனதிலிருந்து, சுத்த இருதயத்திலிருந்து, கபடமில்லாத இருதயத்திலிருந்து, பெருமை இல்லாத இருதயத்திலிருந்து,
ஆமென். துர்க்குணமில்லாத இருதயத்திலிருந்து, மதிப்புக்குரிய இதயத்திலிருந்து, அல்லேலூயா, இங்கிடம் தெரிந்த மனதுக்குள்ளிருந்து, ஆமென், மதிப்புமிக்க ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ்ல இருந்து, அல்லேலூயா, அவன் என்ன சொன்னான்? சுத்தமான பறவைகள், சுத்தமான மிருகங்கள் எல்லாவற்றையும் அல்ல, சிலவற்றை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. ஒரு முறை சீஷர்கள் இயேசு கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே, நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் தானோ? ரட்சிக்கப்படுகிறவர்கள், அப்ப இயேசுவோட பதில் ரொம்ப அற்புதமா இருக்கும். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். நாம் எல்லாம் என்ன பெற்றவர்கள்? என்ன பெற்ற நாம்? கிருபை பெற்றவர்கள். மரியாதை வாழ்த்தும் பொழுது தேவதூதன் சொன்னான், கிருபை பெற்றவளே வாழ்க. அப்ப அதனோட அர்த்தம் என்ன? கிருபை பெற்றவர்கள் வாழ்வார்கள். அல்லேலூயா. கிருபை பெற்றவர்கள் வாழ்வார்கள். கிருபை பெற்ற நோவா வாழ்ந்தான், ஆராதித்து வாழ்ந்தான். வீடு கட்டல, நிலம் வாங்கல, வாழ்வாதார திட்டம் ஏதும் தொடங்கல. முதல்ல என்ன செய்யறான்? பலியிட்டான். முதலாவது தேவராட்சியம், தேவநீதி. ஆமென். அல்லேலூயா. அதன் பின்பு மற்ற எல்லாம் தானாக வந்து என்ன செய்யும்? சேர்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. தேவனோட உள்ள உறவு, தேங்க்ஸ் கிவிங், உண்மையான ஆரம்பம், அதன் முடிவு ஆராதனையில். அல்லேலூயா. தேவனுக்கு சிறந்ததை கொடுத்தான். சுத்தமானவைகள் சிறந்ததை கொடுத்தான். இந்த பலி எல்லாம் எங்க போய் முடியுது? எல்லா பழைய, நான் ஒன்று சொல்றேன், பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமாய் பலிபீடம் இயேசுதான். பலிபீடமும் யாருதான்? இயேசுதான். பலி பொருளும் இயேசுதான். பலி அர்ப்பிக்கிறவரும் இயேசுதான். பலிபீடம் இயேசு, பலி பொருள் இயேசு, பலி அர்ப்பிக்கிறவரும் இயேசு. நாம் எல்லாம் ஜீவ பலிகள். அல்லேலூயா. 12:1-2 சரீரங்களை நாம் என்ன செய்கிறோம்? ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுக்கிறோம், ஆராதிக்கிறோம். புத்தியுள்ள ஆராதனை, ஜீவனுள்ள ஆராதனை. அல்லேலூயா. ஜீவனுள்ள ஆராதனைக்கு, ஜீவ பலிக்கு ஒரு அடையாளம் பழைய ஏற்பாட்டில் அது கிறிஸ்துவுக்குள் நிறைவேறுகிறது. அது எங்கே, எப்படி? ஒரே ஆராதனை தான் கிடைச்சது. யாருக்கு? ஆபேலுக்கு வாழ்க்கையில் அவனுக்கு கிடைத்தது முதல் முடிவும் ஒரே ஆராதனை. அந்த ஆராதனை ஜீவனையே கொடுக்க செய்த ஆராதனை, ஜீவனுள்ள ஆராதனை. தன்னையே பலியிட்டான், தானே ஜீவ பலியானான். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் நம்மை என்ன பலிகளை ஒப்பு கொடுக்கணும்? ஜீவ பலிகளை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஜீவ பலி, உயிரோடு உயிருள்ள ஒன்றைத்தான் என்ன கொடுக்கணும்? செத்து போன ஒன்றை பலி கொடுக்க கூடாது. அது பலியாய் அங்கீகரிக்கப்படாது. பாவத்தில் மரித்த மனுஷன், பின்மாற்றத்தில் இருக்கிற மனுஷன், தேவ வழிகளை விட்டு போய் பொய்யான நடிப்பிலும் பாவனையிலும் விசுவாசம் என்று நடிக்கிற மனிதனுடைய பலிகள் தேவன் என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். பொறாமையுள்ள பலிகள், வைராக்கியம் உள்ள பலிகள், இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்ட ஜனங்கள், அவர்கள் ஆராதனை, அவர்கள் ஜெபங்கள், அவர்கள் பாடல்கள் எத்தனை இனிமையாய் பாடினாலும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். அல்லேலூயா. சுத்தமானவற்றை சிலவற்றை தெரிந்து கொண்டு தேவனுக்கு பலியிட்டான். அல்லேலூயா. பலியானது, மிருகங்கள் பலியானது.
இந்த பலிகள் எல்லாம் எதை குறிக்கிறது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையில் நித்திய பலியானார். இவைகளுக்கெல்லாம் முடிவை ஏற்படுத்திக் கொண்டு நம் இயேசு என்ன ஆனார்? கல்வாரி சிலுவையில் ஜீவபலியானார். என்றென்றைக்கும் ஒரே தாரம் பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இனி பலிகள் அல்ல. இயேசு சொந்த ரத்தத்தோடு கிருபாசனத்தில் விற்றிருக்கிறார். அல்லேலூயா. சகாயம் வேணுமா? ஹெல்ப் வேணுமா? ஏற்ற நேரத்தில் கிருபை அடையணுமா? சகாயம் செய்யும் கிருபை அடையணுமா? தைரியமா எங்க போலாம்? கிருபாசன தண்டை, கிருபாசன தண்டை நெருங்குவோம், திரு ரத்தம் காரத்தில் என்னை நிற்போம். கிருபாசன தண்டை நெருங்குவோம், திரு ரத்தம் காரத்தில் என்னை நிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியில் பாடி மகிழுவோம், ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம், ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. சரி, நல்லது. தேவன் பூமி மேல் காற்றை வீச பண்ணினார். ஜலம் வற்றி போயிற்று, நிலம் காய்ந்திருந்தது. நோவா தேவன் சொல்லும் வரை, தேவ வார்த்தை எனக்கு உண்டாகும் வரை காத்திருந்தான். தேவன் வெளியே வாங்க என்று சொன்ன உடனே வெளியே வந்தான். பலிபீடம் கட்டினான், பலியிட்டான், ஆராதித்தான். தேவன் சுகந்த வாசனையாக முகர்ந்தார். எல்லாம் ஓகே. அல்லேலூயா. இது வரைக்கும் ரட்சிப்பு நிறைவேறுகிற பிரயாசங்களின் தத்துவங்களை நாம் பார்த்தோம். அல்லேலூயா. ஒரு அறிவிப்பு, 20ஆம் வசனம், 21ஆம் வசனம் மீண்டும். கிருபையின் அறிவிப்பு. இனி 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 நான் மனுஷனின் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. இதுதாங்க கிருபையின் அறிவிப்பு. The grace announcement. ஒரு கிருபையின் அறிவிப்பு. இனி நான் மனுஷனை சங்கரிப்பதில்லை. அங்கே கர்த்தர் ஒரு விஷயத்தை கொண்டு வருகிறத நீங்க கவனிக்கணும். தொடருங்க, அதே வசனத்தை அங்கிருந்தே தொடருங்க. இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது. மனுஷனுடைய நினைவுகளின் இருதயத்தின் தோற்றம் எல்லாம் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. எப்படி எப்படி? சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கு. கவனிக்கணுங்க. பூமி புதுசாட்சி. அக்கிரம பூமி, கெட்ட எண்ணங்கள் பூமி, துர்கண பூமி, பாவத்தால் நிறைந்த பூமி, அக்கிரம சிந்தைகளால் நிறைந்த பூமி, கேடுகட்ட பூமி, தேவனுக்கு மனஸ்தாபம் உண்டாக்கின பூமி. தேவனே மனஸ்தாபப்பட்டார் மனுஷனை உண்டாக்கினதற்காக. அந்த மனஸ்தாபத்திற்கு ஒரு பெரிய தண்டனை நடந்தது, ஒரு தீர்ப்பு நடந்தது. எல்லாம் வாஷ் அவுட். பூமியிலே என்ன இல்லை? பூமியில என்ன இல்லை? ஒரு சத்தியங்க நம்ம கவனிக்கிறோம். பூமியிலே இப்ப அக்கிரமம் இல்லை, இயற்கையில அக்கிரமம் இல்லை. இயற்கையிலிருந்து பூமியிலிருந்து அக்கிரமம் எல்லாம் துடைக்கப்பட்டது. வெளிப்புற தீர்ப்பு, வெளிப்புற தண்டனை, வெளிப்புற நியாய தீர்ப்பு உலகத்தை மாற்றினது, மனிதனுடைய உள்ளத்தை மாற்றவில்லை. அல்லேலூயா. வெளிப்புற தீர்ப்பு, தண்டனை, ஜலம், பெருவெள்ளம், ஓகே. உள்ளே ஆசீர்வாதம், வெளியே நியாய தீர்ப்பு.
இவை எல்லாம் பூமியை மாற்றினது, மனிதனுடைய உள்ளத்தை மாற்றவில்லை. உள்ளத்தை மாற்றுவது தேவ கிருபையே. விளங்கிக்கிட்டீங்களா? அல்லேலூயா. ஆவிக்குரிய உண்மை, வெளிப்புற தீர்ப்பு உலகத்தை மாற்றவில்லை, உள்ளத்தை மாற்றுவது தேவ கிருபையே. அல்லேலூயா. சோ இத்தனை நடந்ததும் மறுபடியும் தேவன் வேதனையோடு கசப்பான ஒரு உண்மை சொல்லுகிறார். அவன் இருதயத்தின் தோற்றம் எல்லாம் சிறு வயது முதற்கொண்டே பொல்லாததா இருக்கிறது. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கவனிக்குங்க. ஆமென். அதனால ஒரு உடன்படிக்கை அவசியம். ஒரு உடன்படிக்கை அவசியம். அல்லேலூயா. இனிமேல் பூமியை சபிக்க மாட்டேன். அதுதான் கிருபையின் அறிவிப்பு, பொறுமையின் வெளிப்பாடு, உடன்படிக்கையின் ஆரம்பம். நியாய தீர்ப்புக்கு பின் கிருபை. நியாய தீர்ப்பின் கிருபை. தேவன் மனித பாவத்தை அறிந்திருந்தும் ஆமென் கிருபையை தேர்ந்தெடுத்தார். இதுவே இயேசுவினுடைய மையம். ஒரு கிருபையின் அறிவிப்பு. 9ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 13, 14 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கிறோம். நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். நான் என் வில்லை, இப்ப கவனிக்கணும், இவைகளை எல்லாம் ஆண்டவர் சரியா நேர்த்தியா வரிசை கிரமமா செய்து முடித்த ஆண்டவர் ஒரு முக்கிய அம்சத்திற்கு வருகிறார். நேரம் நம்ம ஜம்ப் பண்றோம். 9ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களுக்கு வாசிங்க. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கும். அது எனக்கும் பூமிக்கும் அடையாளமாக உண்டான உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கும். உடன்படிக்கையின் அடையாளமா இருக்கும். அல்லேலூயா. நான் என் வில்லை மேகத்தில் வைக்கிறேன். அது எனக்கும் பூமிக்கும் என்னவா இருக்கும்? உடன்படிக்கையின் அடையாளம். உடன்படிக்கையின் அடையாளமா இருக்கும். உடன்படிக்கையின் அடையாளமா இருக்கும். 14. நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது, நான் பூமிக்கு மேலாய் வானத்தை வருவிக்கும் பொழுது, அந்த வில் மேகத்தில் தோன்றும். அந்த வில், ஒரு வில்லை ஆண்டவர் வானத்தில் உடன்படிக்கையாய் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. பூமிக்கு மேலாக வானத்தில் ஆண்டவராகிய தேவன் ஏற்படுத்திற அந்த வில், உடன்படிக்கையின் வில். பெரிய தெய்வீக ரகசியம் இருக்குங்க அதுல. இந்த வில் 7 வண்ணங்களை கொண்ட வானவில். என் வில்லை மேகத்தில் வைக்கிறேன். அல்லேலூயா. உடன்படிக்கைக்கு அடையாளமான ஒரு வில். அல்லேலூயா. வானவில்லின் 7 நிறங்களிலே வானவில்லுடைய மைய நிறம், மத்திய நிறம் பச்சை. அல்லேலூயா. ரெயின்போ வானவில், அதனுடைய நிறம், மத்திய நிறம் பச்சை நிறம். உடன்படிக்கை, ஒரு கிருபையின் அறிவிப்பு. ஞாபகப்படுத்துகிறேன், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை அழிப்பதில்லை, சபிப்பதில்லை. ஒரு கிருபையின் அறிவிப்பு. அதற்கு அடையாளமாக என் வில்லை நான் மேகத்தில் வைக்கிறேன். அல்லேலூயா. அந்த மேகத்தை நான் பார்க்கும் பொழுது மனுஷனை நினைவு கூறுவேன். அந்த வில் 7 நிறங்களை கொண்ட வானவில், மத்திய நிறம் பச்சை. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உடனே ஆவிக்குள்ளானேன். இப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சரக்கல்லுக்கும் படுமராகத்துக்கு ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருந்தது. பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. பரலோக சிங்காசனத்தின் தரிசனம். அல்லேலூயா.
பரலோக சிங்காசனத்தின் தரிசனம். சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் பார்வைக்கு வச்சர கல்லுக்கும் பதுமராகத்திற்கும் ஒப்பாயிருந்தார். ஆமென். அவரை சுற்றிலும் ஒரு வானவில், அந்த வானவில் நிறத்தில் பச்சை. யோவான் கண்களில் பட்டது வேற என்ன நிறமும் அல்ல. 7 நிறங்களிலே யோவான் கண்களிலே பட்டது ஒரே ஒரு நிறம், அது பச்சை நிறம், மரகரம் பச்சை, டார்க் கிரீன். அல்லேலூயா. எதற்கு அடையாளம்? ஏன் கவனிக்கணும்? வச்சிரக்கல், தேவன் மகா பரிசுத்தர். அல்லேலூயா. குற்றமில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், மகா பரிசுத்தர். அல்லேலூயா. வச்சிரக்கல், வச்சிரக்கல்லுடைய நிறம் சிவப்பு, பளிங்கு, டிரான்ஸ்பரன்ட். சூரிய கிரணங்கள் அதன் மேல் பட்டால் அது அந்த ஒளி வச்சிரக்கல்லின் மேல் பட்டு ஊடுருவி கண்களை கூசச் செய்யும். அல்லேலூயா. பார்க்க முடியாத ஒளி. நம் ஆண்டவராக இயேசு ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறார். வச்சிரக்கல்லுக்கு ஒப்பாயிருந்தார். மகா பரிசுத்தர், பாவிகளுக்கு விலகினவர், குற்றமற்றவர், நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவர் வச்சிரக்கல். அல்லேலூயா. அவருடைய பிரகாசம் சுவிசேஷமாய் பூமி எங்கும் ஆமென் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது பதுமராகம். பதுமராகம் இரத்த நிறம். பதுமராகம் என்ன நிறம்? இரத்த நிறம். தேவனுடைய உக்கிர கோபத்திற்கு அடையாளம். அல்லேலூயா. மகா பரிசுத்தமான தேவனுடைய மகா உக்கிர கோபம் ஜனங்கள் மேல் வருகிறது. ஆனா இந்த நேரத்தில் சம்பந்தமே இல்லாம ஒரு வானவில் அது மரகரம் போல் என்ன பண்ணிட்டு தோன்றுச்சு. மரகரம். இப்போ காரணம் இல்லாமல், கருத்தில்லாமல் ஆமென் இந்த வானவில் தோன்றவில்லை. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ஒரு தரிசனம். ஏசாயா சிங்காசனத்தை பார்க்கிறான். அங்கே இந்த வானவில் கிடையாதுங்க. ஆனா இங்கே மட்டும் வேறு சில சந்தர்ப்பங்களிலே தேவ சிங்காசனத்தை சம்பந்தப்படுத்தி வானவில்லை அங்கே நாம் பார்க்க முடியவில்லை. சிங்காசனங்களை பார்க்கிறோம், வானவில் தோன்றவில்லை. ஆனா பிரத்யேகமா இந்த இடத்துல மட்டும் தேவனுடைய சிங்காசனத்தை வளைந்திருக்கிற இந்த வானவில் பார்வைக்கு எப்படி தோன்றிற்று? மரகரம் போல் தோன்றிற்று. மரகரம் பச்சை. அடையாளம் கிருபைக்கு அடையாளம். அல்லேலூயா. தயவுக்கு அடையாளம், இரக்கத்திற்கு அடையாளம், அன்பிற்கு அடையாளம். தேவன் உக்கிர கோபத்தோடு தண்டனை செய்தாலும் ஆமென் நியாய தீர்ப்பிலும் இரக்க மேன்மை பாராட்டும். காரணம் என்ன? பதுமராகம் கடும் சிவப்பு, கடும் கோபம், கடும் தண்டனை. அவற்றின் மத்தியிலும் இதோ ஒரு வானவில், அதன் பச்சை நிறம், மரகதம் போல் தோன்றின பச்சை நிறம். தேவன் என்ன சொல்ல வருகிறார்? நியாய தீர்ப்பில் கூட இரக்கம் மேன்மை பாராட்டும். அல்லேலூயா. அப்போ இந்த வானவில் சிங்காசனத்தில் இருக்கிறவரை சுற்றிலும் இருக்கிற வானவில் அர்த்தத்தோடுதான், கருத்தோடுதான். அல்லேலூயா. என்ன ஞாபகப்படுத்துகிறது? ஞாபகம் இருக்கா? நோவாவோடு ஆண்டவர் ஒரு அறிவிப்பு செய்தார். அது கிருபையின் அறிவிப்பு. என்ன கிருபையின் அறிவிப்பு? இனி நான் மனுஷன் நிமித்த பூமியை சபிப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுகிறார். என்னதான் இருந்தாலும் மனுஷன் சிறு வயது முதற்கொண்டு எப்படிப்பட்டவனாயிருக்காவே, அவன் எண்ணங்கள் சீர்கெட்டதாகவே இருக்கிறது. பூமி மாறினது, மனுஷனுடைய மனம் மாறவில்லை. அதனால மனுஷனுக்கு இன்னும் கிருபை அதிகமாக தேவை. அல்லேலூயா. அதிகமான கிருபை தான் பரலோக சிங்காசன தரிசனத்திலே ஆமென் வானவில்லினுடைய பச்சை நிறமாய் காட்சி அளிக்கிறது. அல்லேலூயா. அதனால் தேவச்சனமே, இந்த நாள் வரை
எத்தனையோ இடறல்கள், இன்னல்கள், எத்தனையோ வீழ்ச்சிகள், தாழ்ச்சிகள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ நிந்தைகள், அவமானங்கள், எத்தனையோ நம்முடைய புத்தியினங்கள், நம்முடைய அறிவின்மைகளை எல்லாம் தேவன் புத்தியாக மாற்றி, நம் ஞான குறைவுகளை எல்லாம் ஞானமாய் மாற்றி, நம் அறிவின்மையை மேலான அறிவை மாற்றி, இந்த நாள் வரையில் நம் குற்றங்களுக்கு தக்கனாக நமக்கு செய்யாம, நம் கிரியைகளுக்கு தக்கனாக நம்மை தண்டிக்காம, மண்ணென்று நினைவு கூர்ந்து இந்த நாள் வரையிலும் ஆண்டவர் நம்மேல் தயை பாராட்டினார், கிருபை பாராட்டினார், பாராட்டிக் கொண்டே இருப்பார். கிருபையை பெற்றுக்கொண்டே இருப்போம். இன்னும் தேவை கிருபை தாரும் என்று செபிப்போம். அடுத்த வாரம் தொடர்ந்து நம் செய்தியை தியானிப்போம். கண்களை மூடுவோம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி